கிருபை நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்வதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுடைய இருதய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். சரி, ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம மேலே ஒரு ஊற்றணும். பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது நம்ம பலன் அடைவோம். ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படும். நம்ம ஒரு வேறு மனுஷனாகவும், நமக்கு அப்நார்மலான சில விஷயங்கள் கிடைக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக நமக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், கிஃப்ட் கிடைக்கும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே பிரசன்னமாகறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னாலே அங்கே பரிசுத்தம். அடுத்தது நம்ம ஆவியில், நம்ம சிந்தனைகளில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். சரீர பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம். அடுத்தாப்புல தேவ சமூகத்தில் நிறைய நேரத்தை நம்ம ஒதுக்கணும். எதுவும் நம்ம சாக்கு போக்கு சொல்லாமல், வேலை இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லாமல், நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுப்பார். தேவ சமூகத்தில் அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை, பரிசுத்தாவியானவர் தருகிற ஆசீர்வாதங்களை, ஆளுகைகளை, அதிகாரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவில நிறைஞ்சு நிறைய ஜெபிக்க பழகுங்க. அவருடைய தயவு கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.